பசுமைமிக்க மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் ராமன் என்ற வயதான அஞ்சல்காரர் வாழ்ந்தார். 40 ஆண்டுகளாக அவர் அஞ்சல் கையளித்து வந்தார். மகிழ்ச்சியையும் துயரத்தையும் தொலைவில் இருந்து வரும் செய்திகளையும் மக்களுக்கு கொண்டு சென்றார். மொபைல் போன்கள் மின்னஞ்சல்கள் வந்த பிறகும் ராமன் தனது பழைய சைக்கிளில் கையில் பழைய தோல்பையை தூக்கி நாளொரு கடிதமாவது கொண்டு சென்றார். ஒரு மழையான மாலை அஞ்சல்களை வகுத்துக் கொண்டிருந்த போது அவர் ஒரு முகவரி இல்லாத கடிதத்தை கண்டார். அதன் மீது அழகாக எழுதியிருந்தது, மீராவிற்கு. மீரா ராமனின் முதல் காதலியும் பழைய பள்ளி ஆசிரியையும் பல வருடங்களுக்கு முன் இறந்தவள். அவர் கைகளில் நடுங்கல் வந்தது. அவர் கடிதத்தை திறந்தார். அன்புள்ள ராமன், நீ என்னை காதலித்ததை எனக்கு என்றும் தெரியும். நானும் காத்திருந்தேன். ஆனால் இன்னும் காத்திருக்க முடியவில்லை. இந்த கடிதத்தை நீ வாசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தெரிந்திருக்கட்டும். நானும் உன்னை காதலித்தேன். அந்த கடிதம் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அதை கேட்க யாரும் வரவில்லை. அன்றிரவு ராமன் அந்த கடிதத்தை மேசையில் வைத்தார். கண்களில் கண்ணீர், சிரித்தபடி மெளமாக சொன்னார், நன்றி மீரா.